அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பையன் வந்து இறகுப்பந்து விளையாண்டுட்டு இருக்கான். இறகுப்பந்து விளையாடும் பொழுது 1-7 அப்படிங்கிற அந்த புள்ளி கணக்கில் அவன் வந்து தோல்வியை நோக்கி போயிட்டுருக்கான். அப்போ வந்து அவனுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. அவன் ஃப்ரெண்டை பார்க்குறான். அவன் ஃப்ரெண்டு ஜாலியாக விளையாடுறா அப்படின்னு சொல்கிறான். கடைசியாக அந்த கேம் வந்து முடியுது. எப்படி முடியுது அப்படின்னா 8-10 அப்படிங்கிற விதத்தில் அவன் தோக்குறான் மறுபடியும். ஸோ மொதல் தடவையும் அவன் தோல்வியான நிலமையில இருந்தான். ஆனால் 1-7ன்னு இருந்தான். அதுக்கப்புறமேட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடி 8-10ங்கிற ஒரு நிலைக்கு அவன் வந்து தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு தோத்தான். இப்போ வந்து அங்கே இருந்த ட்ரைனர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவனை கூப்பிட்டு, நீ 1-7ங்கிறப்போ அவன் ஃப்ரெண்டை பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கி இருந்தது. அப்போ என்ன நினச்சேன் அப்படின்னா, இனிமேட்டு டென்னிஸே நான் விளையாடக்கூடாது அப்படின்னு நினச்சேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனர்கிட்ட சொல்கிறான். சரி, நீ இப்போ 8-10ன்னு கேமை ஃபினிஷ் பண்ணியிருக்கிறியே, இப்போ என்ன நினைக்கிற அப்படின்னோடனே, இல்லை சார், நம்ம இனிமேல் டென்னிஸ் விளையாடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்படிங்கிறான். ஸோ அதுதான் தோல்வி மனப்பான்மைங்கிறது. அந்த 1-7 அவன் இருந்தான் பார்த்தீங்களா, அது வந்து தோல்வி மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த தோல்வியை வெற்றிக்கான முன் தயாரிப்பு அல்லது ஒரு படிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, 8-10ங்கிற தோல்வியை. ஸோ நம்ம எப்பயுமே நம்ம தோல்வி மனப்பான்மையில் இருக்கக்கூடாது, வெற்றியை நோக்கி தான் இருக்கணும் அப்படிங்கிறதா விஷயம். வெற்றியை நோக்கி இருக்கும். நன்றி.